மக்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் என்பது ஆன்மாக்கள் ஒடுங்குகிற இடம் என்று சொல்லுவார்கள். இறைவன் எங்கே இருக்கின்றானோ அதுவே ஆலயம். தெய்வம் நீ என்றுணர் என்பது பாரதியின் ஆத்திச்சூடி. உள்ளுக்குள் இருக்கும் இறைவனை காண உள்ளம் தூய்மையாக வேண்டும். உள்ளம் தூய்மையாக வாய்மையே வழி. இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அருவங்குளம் என்னும் ஊரில் உள்ள பழமையான திருக்கோயிலே. சடாய்வுக்கு முத்து கிடைத்த இடமான இவ்வூரில் ராமன் சிவபெருமானுக்கு வழிபாடு இயற்றி சடாய்வுக்கு நினைவு வழிபாடும் செய்த திருக்கோயிலே ராமன் வழிபட்ட சிவபெருமான் கோயில் சிதிலடைந்த நிலையில் இருக்கிறது. இந்த தொன்மையான ஆலயத்திற்கு மிக அருகிலேயே ராமர் கோயிலும் தனியாக அமைந்திருக்கிறது. இந்த ராமர் சிற்பம் மிக
பகுதியில் இடம்பெற்ற ஆலய காட்சிகள் அமைதியை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது இல்லையா? இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். என்ன செய்தி, அதற்குள் என்ன அறிவியல், என்ன விளக்கம் என்று பார்க்கலாமா? முன்னோர்கள் காலத்தில் அணுவை பற்றி அவர்கள் எவ்வாறெல்லாம் அனுபவித்தார்கள், அதுதான் அயல் நாட்டுக்காரர்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு மாபெரும் தகவல்கள் என்றெல்லாம் சொல்லி சிவசக்தி வழிபாடு என்கின்ற முறையிலும் அவற்றை பார்த்தோம். அதில் நமது முன்னோர்கள் எந்த அளவுக்கு இந்த விஞ்ஞான உண்மைகளை அந்த காலத்திலேயே அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்பதை இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதுவும் பெண்கள் கூட அந்த காலத்தில் இவ்வளவு தகவல்களையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது தெரிந்து வைத்திருப்பதில் இத்தினூண்டு லவலேசம் என்பார்களே, அதில் அந்த அளவு கூட ஆச்சரியமில்லை. உதாரணமாக கம்பராமாயணத்தில் இந்திரஜித் இறந்து போய்விட்டான். மாபெரும் வீரன். அங்கே அவனுடைய தாயார் அழுகின்றாள். அப்பா, உன்னை இந்திரனையே போர்க்களத்தில் வெற்றி கொண்டவன் நீ, உன்னை போய் சாதாரணமான 2 மனிதர்கள் வந்து அப்பா உன்னை ஒழித்து கட்டிவிட முடியுமா? அது வேறு ஒன்றுமல்ல, அங்கே கம்பர் பாட்டு மண்டோதரி வாயிலாக வெளிப்படுகின்றது. உக்கிட அணு ஒன்று ஓடி உதைத்தது போலும் அம்மா. அற்புதமான தகவல்கள் நிறைந்த தமிழ் பாடல் இது. இப்பொழுது நாம் இந்த அணு ஆயுதங்கள் இதெல்லாம் செய்கிறோமே, இதை எவ்வாறு செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை அங்கே மண்டோதரி சொல்கின்றாள். ஒரு அறையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தினூண்டு ஒரு சின்னஞ்சிறு பொத்தானை அழுத்துகின்றோம். எங்கோ அங்கு இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதம் இருக்கின்றது, சீறி பாய்ந்து கிளம்புகின்றது ஆகாயத்தில். அது எங்கே வெடிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் ஏற்கனவே இந்த இடத்தில் தகவல்களை பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அந்த அணு ஆயுதம் சீறி பாய்ந்து எந்த இடத்தில் விழுந்து எங்கே வெடிக்க வேண்டுமோ அங்கே வெடித்து சிதறி நாசத்தை உண்டாக்குகின்றது. இதைத்தான் அப்பாடல் சொல்கின்றது. உக்கிட அணு ஒன்று ஓடி உதைத்தது போலும் அம்மா என்று பார்த்தோம் அல்லவா? உக்கிட ஒரு பொத்தானை அல்லது பித்தானை அழுத்த, அதற்குண்டான அந்த விசையை அழுத்த அணு ஒன்று ஓடி, ஏதோ ஏராளமான ஆயுதங்கள் என்று கூட தீர்மானிக்க வேண்டாம், ஒரே ஒரு அணுகுண்டு போருமா, அணு ஒன்று ஓடி சீறி பாய்ந்து அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆகாய வீதியில். ஓடி அங்கே எந்த இடத்தில் வெடிக்க வேண்டுமோ அங்கு உதைத்தது போலும் அம்மா, அங்கே வெடித்து சிதறி அவ்வளவு பேர்களையும் அழித்து விடுகின்றது. இதை அங்கே மண்டோதரி சொல்கின்றாள். உக்கிட அணு ஒன்று ஓடி உதைத்தது போலும் அம்மா என்று. அணு ஆயுதத்தின் விளைவு என்ன, அது எவ்வளவு மாபெரும் பாதகத்தை உண்டாக்கும் என்று அங்கே வருகின்றது. அணுவை பிளக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அணுவை பற்றிய சிந்தனை கூட அயல் நாடுகளில் எழுந்திருக்காத காலம் அது இந்த தமிழ் பாடல் எழுந்த பொழுது. இதுவும் அங்கே கம்பராமாயணத்தில் வரக்கூடியது. அங்கே விபீஷ்ண ஆழ்வார் வாயிலாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ராவணனுடைய சபையில் இன்று ஆங்கிலத்தில் அணுவை 100 பங்காக செய்து அதில் ஒரே 1% அணு என்று சொல்கின்றோம் அல்லவா, அதற்கு ஆங்கிலத்தில் இன்று வரை பெயரிடப்படவில்லை. 1% அணு என்று வேண்டுமானால் அல்லது சொல்லலாம், அல்லது 1% ஆட்டம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அணுவை 100 பங்காக ஆக்கி அதற்கு பெயரம் விட்டிருக்கிறார்களே நமது முன்னோர்களான தமிழர்கள். பாடலை முதலில் பார்த்துவிட்டு பிற்பாடு விளக்கத்தை பார்ப்போம். எங்கே இருக்கின்றான் உன் இறைவன், சாணிலும் இருக்கிறான், நமக்கு தெரிந்த பாடல் அது. சாலிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகோறு இட்ட கோணிலும் உளன், மாமேறு குன்றிலும் உளன், நின்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், இத்தன்மை காணுதி விரைவின் என்றான், நன்றென கனகன் நக்கான் என்பது அங்கே கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பாடல். முதல் வார்த்தையிலேயே சாணிலும் உளன்,
அடுத்த வார்த்தை தான் நமக்கு முக்கியமானது. ஓர் தன்மை அணுவினை சத கூறு இட்ட கோணிலும் உளன். சதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 100 என்பது பொருள். டெண்டுல்கர் சதம் அடித்தார் என்று சொல்கின்றோமே, அதன்படி அணுவினை சதக்கூறு இட்ட 100 பங்காக ஆக்கி அதில் 1% அல்லது 1 விழுக்காடு என்று சொல்கின்றோமே தமிழில், அதற்கு என்ன பெயர் அணுவிற்கு என்றால் கோன் என்பது பொருள். அந்த இடத்துல கோன் என்கின்ற பெயரை அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். சாலிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணிலும் உளன். அங்கே வருகின்றது அணுவை பிளந்து அதில் 1 விழுக்காடு உள்ள அந்த அணுவிற்கு தமிழில் பெயர் சூட்டியது. பாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் 5 அரக்கு மாளிகை நிகழ்ச்சிக்கு பிற்பாடு நடந்த தகவல் இது. அங்கே வரக்கூடிய அபூர்வமான விஷயம் இது. அங்கே இவர்கள் போய்க் கொண்டிருக்கின்றார்கள். போன பொழுது அங்காபரணன் என்று சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வன், ஒரு மாபெரும் குளம், அந்த இயற்கை நீர்நிலைகள், குளம், கோவில், கிணறு இவைகளெல்லாம் பொதுமக்கள் சொத்து, நான் தான் என்று யாரும் உரிமை கொண்டாட முடியாது, கூடாது. அங்காபரணன் குளித்து கொண்டிருந்தான். இவர்களை பார்த்தவுடன், என மாறு வேடத்தில் இருக்கிறார்கள், கேலியும் கிண்டலும் பேசினான். தருமன் சும்மா இருப்பான், பீமன் சும்மா இருப்பானா? வேகமாக போனான், அர்ஜுனனும் கூட போனான். அவனை கொல்லக்கூடிய நேரம். அப்பொழுது அங்காபரணன் சொன்ன வார்த்தைகள் தான் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். அப்பா, என்னை உயிருடன் விட்டுவிடு, என்னை உயிருடன் விட்டுவிடு. விட்டால் உனக்கு இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எல்லா இடங்களிலும் நடப்பதை பார்க்கக்கூடிய ஒரு பொருளை தருவேன். அங்காபரணன் சொன்ன வார்த்தை மறுமுறை சொல்கின்றேன். என்னை உயிருடன் விட்டால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எல்லா இடங்களிலும் நடப்பதை பார்க்கக்கூடிய ஒன்று என்னிடம் உள்ளது, அதை கொடுப்பேன்னா. என்னது? டிவின்றோமே, தொலைக்காட்சின்றோமே. அதற்கு பெயர் அங்கே பாரதத்தில் சாக்ஷுசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்னோர்கள் எல்லாமே முட்டார்கள், அவர்களை எல்லாம் கட்டி கல்லோடு கட்டி கடலில் போட வேண்டும் என்று சொன்னால் மாபெரும் தவறு அது. அவர்கள் வைத்துவிட்டு போன பொக்கிஷங்களை கண்டுபிடித்து தேடி பொருள் உணர்ந்து அனுபவித்து நாமும் உயர வேண்டும், நமது சந்ததிகளையும் உயர்த்த வேண்டும். இது நமது கடமை. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலய அறிவியல் திருத்தல காட்சிகள் அனைத்தும் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.